வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு தால் தடுக்கா தான் பார்க்க போகிறோம். இந்த தால் தடுக்கா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு அளவு மைசூர் பருப்பு எடுத்துருக்குறேன் நான். பாருங்கள், மைசூர் பருப்பு இப்படி தான் இருக்கும். ஆரஞ்சு கலர் இருக்கும் பாருங்களேன், அந்த பருப்பு இது. இதில் 1/4 கப்பு போட்டுக்க. இந்த கப்போட அளவு வந்து 60 கிராம். இந்த கப்போட அளவு வந்து 60 கிராம். இந்த கப்புலேயே ஒரு கப்பு நான் துவரம்பருப்பு போடுறேன் நான். அதே அளவில் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 3மே ஒரே அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு ஒரே பருப்பில் கூட செய்யலாம். இது எந்த பருப்பு இருந்தாலும் ஒரே பருப்பில் கூட இந்த தால் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் மைசூர் பருப்பு கொஞ்சம் கூட போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம். பருப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், நல்லா 2-3 தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நீங்கள் அப்படியே கூட குக்கரில் போடலாம். கொஞ்சம் ஊறினா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம இந்த ஊற வச்சுருப்ப பருப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பருப்பை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தேவையான வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க பருப்பில். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வேகும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குக்கர் எத்தனை விசில் வேகுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்க. நான் ஒரு 5 விசில் வைக்க போகிறேன் நான். நல்ல குழையாக தான் வேக வைக்க போகிறேன். அதனால் 5 விசில் வேகிறோம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு நல்லா குழைய வெந்திருக்குது. நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த நல்லா வெந்துறதுனால இந்த கரண்டி வச்சு நல்லா கலந்துக்க போகிறேன் நான். இப்போ நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு பாருங்களேன், கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நல்லா ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதிலே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்களா. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ மிளகாயெல்லாம் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ நல்லா மிளகாய் சிவந்து வந்திருக்கு பாருங்களா. இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு தாளிக்கும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். செவந்துடும், டக்குன்னு செவந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் செவந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசக்கிற வாசனை வரும். அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ வதங்கதும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் தால் தடுக்காக்கு. நான் வந்து சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடி பொடியாக. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, சுருங்க வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஒரு தாளிக்கிற கடாயில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டு நம்ம தாளித்து கொட்டணும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சுருக்குறேன்.
இப்போ 1 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம பருப்புலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கட்டும் பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் பருப்பு, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் முன்னாடியே பருப்பை கடைஞ்சி அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். அதனால் முன்னாடியே பருப்பை கடைஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. நான் உப்பு போடுறேன். உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இது பருப்பு வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காகும், அதனால் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்குங்க. இப்போ தட்டுப்போடு மூடிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும். 4 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு நான் கொதிக்க வச்சுருக்கேன். நான் நம்ம அந்த இது மிளகாய்த்தூள்லாம் போட்டிருக்கோம் பாருங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தால் தடுக்கா டேஸ்ட்டே வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி தான் போடணுங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து கையில் இப்படி கசக்கி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதோட டேஸ்ட்டே கஸ்தூரி மேத்தி தான் போடணும். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. தால் தடுக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப திக்கில் ரொம்ப தண்ணியில் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த 2 ஸ்பூன் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு உருக்கி எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ அது உருகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் இந்த தால் தடுக்கா மாற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப திக்கு இல்லை, ரொம்ப தண்ணி இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த நெய் ஊற்றி உருக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா நெய் உருகி வந்துருச்சு. நீங்கள் நெய் போட்டால் தான் கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் தால் தடுக்கா. எண்ணெயும் கொஞ்சம் போடுங்க, நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து நான் சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம ஏற்கனவே நல்லா காரெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ 1/2 ஸ்பூன் இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதில் காஷ்மீர் மிளகாய் கூட போடலாம். நீங்கள் அது போட்டிங்கன்னா கலர் வரும் உங்களுக்கு. நான் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தால் தடுக்காயில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வாசனையாக இருந்ததுங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா நெய் ஊற்றி செஞ்சுருக்கோம் பாருங்களேன். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே அளவோட நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.